முக்கியமான தேர்தல், இவிஎம் ஃப்ராட் தரம் பண்ணி எப்படியாச்சும் அவங்க வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. பீகார்ல வந்து மோசடி பண்ணி உனக்கு ஜெயிக்கணும், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை ரெடி பண்ணணும். அதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம் வாயில தான் சொல்லியிருக்காங்க. இவனுக்கு எடுக்கிறதுக்குள்ள இருக்கிற மிச்சம் சொச்சம் பூராத்தி அம்பானிக்காக வித்து முடிச்சிருவானுங்க. பீகார்ல போய் அங்குள்ள மக்களை சந்திக்க போறோம், இளைஞர்களை சந்திக்க போறோம், வாராக்கடனை வசூல் பண்ணணும். கார்பரேட்டுகள் கொடுத்திருக்கக்கூடிய குஜராத் கார்பரேட்டுகள் கொடுத்திருக்கக்கூடிய வாராக்கடனை வசூல் பண்ணி அந்த பணத்தை வச்சு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். அங்கங்க உருவாக்கி தரணும் அந்தந்த மாநிலத்துல. இந்தியா பூரா இருக்கக்கூடிய 800 மாவட்டம்னா இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணாலே ஒரு மாவட்டத்துக்கு 2000 கோடி 2100 கோடி ஒதுக்க முடியும். வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாலும் வந்த நீ 11 வருஷத்துல என்ன கிழிச்ச நீ? இந்த கேள்வியை ஒவ்வொரு இளைஞனும் கேட்கணும். மோடியை பார்த்து பிஜேபியை பார்த்து கேட்க வைக்கணும். மே தினத்தன்னைக்கு நானும் குணாவும் கேரளா வந்து போயிருந்தோம். மே 1ஆம் தேதி. எதிர்கட்சிகள் வந்து ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அந்தந்த மாநில சட்டமன்றத்துல வந்து இவிஎம்க்கு எதிராக தீர்மானம் வந்து நிறைவேற்றணும், இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்கு சீட்டு முறையில நியாயமா தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறது வலியுறுத்தி இந்த மாநில சட்டமன்றங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றணும். அப்ப அது வந்து ஒரு பெரிய விவாதமா மாறும் அப்படிங்கறதுனால வந்து இவங்களெல்லாம் சந்திச்சு வந்து நேரடியாக போய் பெட்டிஷன் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்துக்கு வந்து போனோம். அங்க வந்து காலையில வந்து சிபிஎம் ஆபீஸ் ஏகேஜி சென்டருக்கு வந்து போனோம். அங்க வந்து கேரளா மாநிலத்தோட மாநில செயலாளர், சிபிஎம் மாநில செயலாளர் எம்.வி. கோவிந்தன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, கோவிந்தன் தோழரை வந்து நேரடியாக வந்து சந்திச்சோம். அவர் வந்து பொலிட் பியூரோ மெம்பர், அதே மாதிரி வந்து கேரளால வந்து எம்எல்ஏ. அவரை வந்து நேரடியாக சந்திச்சு தொடர் பினராயி விஜயனுக்கு வந்து நம்ம எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்தோம். அவர் வந்து கொடுத்துறான்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு அங்க இருந்து வந்து சிஎம் ஆபீஸ்க்கு வந்து போனோம், செக்ரட்டேரியட்டுக்கு வந்து போனோம் கேரளால. அங்க போய் வந்து இது மாதிரி சந்திச்சு பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு வந்து மே தினம், அடுத்து வந்து நாளைக்கு வந்து மோடி ப்ரோக்ராம் இருக்கு, அதனால இப்போதைக்கு வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து லெட்டர் வந்து கொடுத்துருக்கோம். அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நேரடியாக வந்து போய் சந்திப்போம். அதே மாதிரி வந்துட்டு சிபிஐ ஆஃபீஸ்க்கு வந்து போனோம். அங்க வந்து கேரளால சிபிஐ ஆஃபீஸ்க்கு போனோம். அங்க வந்து மாநில செயலாளர் வந்து இலங்கைக்கு வந்து போயிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து அங்க உள்ள நிர்வாகிகளை வந்து ஆபீஸ் பேரஸ் அவங்கள வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு அங்க வந்து எஸ்எஃப்ஐ, தேசாபிமானி ஆபீஸ், ஏஐடியூசி இங்கெல்லாம் போய் வந்து அங்க உள்ள நிர்வாகிகளை வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு அன்னைக்கு வந்து மே தினத்தன்னைக்கு ரேலி வந்து நடந்துச்சு. திருவனந்தபுரத்துல மேடே ரேலி நடந்துச்சு. அங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தோழர் பினராயி விஜயனுக்கு வந்து எழுதியிருக்கக்கூடிய கடிதம், அதுல வந்து இந்த மாதிரி திரிபுரால வந்து எப்படி வந்து சிபிஎம் வந்து இவிஎம் வந்து காலி செய்யப்பட்டுச்சு, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் வந்து எப்படி வந்து இவிஎம் ஃப்ராட்தனம் பண்ணி அங்க வந்து சிபிஎம் வந்து எப்படி வந்து ஒரு சிறு அரசியல் சக்தியா வந்து சுருக்கியிருக்காங்க, அதே மாதிரி கேரளால வந்து எப்படி வந்து இவிஎம் ஃப்ராட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு, வட மாநிலங்கள்ல பொதுவாக வந்து எப்படி வந்து இவிஎம் ஃப்ராட் நடக்குது, உலக அளவுல வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இவிஎம் வந்து கொண்டு வந்த நாடுகள் வந்து எதனால தடை பண்ணாங்க, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து 2 பக்கம் நோட்டீஸா வந்து ஃபுல்லா வந்து போட்டுக்கோம். தொடர் பினராயி விஜயன் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை வந்து சுருக்கி ஒரு 2 பக்கம் நோட்டீஸா வந்து போட்டு அதை வந்து அங்க இருக்கக்கூடிய மேடே ரேலியில வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து அந்த நோட்டீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தினாங்க. மேடே ரேலி முடிஞ்சதுக்கு அப்புறமா கேரளால இருக்கக்கூடிய முக்கியமான சிபிஎம் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கலந்துகிட்ட ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தினாங்க. அங்க போய் வந்து அந்த சிபிஎம் தலைவர்களை வந்து நேரடியாக சந்திச்சு இதை வந்து நாங்க வந்து தோழர் பினராயி விஜயனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர் நீங்களும் வந்து வலியுறுத்தணும், சிபிஎம் நிர்வாகிகளும் நீங்களும் வந்து உங்க தலைமை வந்து வலியுறுத்தணும்னு சொல்லி சொன்னோம். அங்க வந்து சிபிஎம் ஆபீஸ்லயே வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்குமே வந்து இவிஎம்ல ஃப்ராட் தரம் நடக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்து நாங்களுமே தொடர்ச்சியா வந்து இது எழுப்பிட்டே தான் இருக்கோம், தலைமை வந்து ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும், அதான் நாங்க எதிர்பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க. இதான் வெளிப்படுத்தினாங்க. ஒட்டுமொத்தமா வந்து நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா எங்க போனாலுமே இதுதான் வந்து மக்களோட எண்ணமும், அதான் இவிஎம் ஃப்ராடு தான், இவிஎம் ஃப்ராடு இருக்க வரைக்கும் பிஜேபி தான், இவிஎம் இருக்க வரைக்கும் பிஜேபி தான், வாக்கு சீட்டு முறை வந்தா மட்டும் தான் பிஜேபி காலி பண்ண முடியுங்கிறதா ஒட்டுமொத்தமா இந்திய மக்களோட மனநிலை. அதே மாதிரி எல்லா கட்சியிலுமே, பிஜேபி எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே தலைமையை தவிர மற்ற எல்லாருமே நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவிஎம்ல ஃப்ராடு தனம் நடக்குது, இதுக்கு எதிராக நம்ம போராடணும் அப்படிங்கிறதா. ஆனா தலைமை மட்டும் தான் வந்து இது வரைக்கும் வந்து எதுவுமே வந்து இதுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் வந்து யாருமே, காங்கிரஸ்ல ராகுல் காந்தியா இருக்கட்டும், சிபிஎம் தலைமையா இருக்கட்டும், சிபிஐ தலைமையா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து அதுக்கு எதிராக போராட்டங்கள் வந்து நடத்தாம இருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து தொடர்ச்சியா போய் நடத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து அங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கேரளா சிஎம்க்கு வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அடுத்து வந்து நேரடியா போய் வந்து இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்துவோம். நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பீகார் எலெக்ஷன் ஏற்கனவே வந்து பீகாருக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் வந்து நாங்க வந்து போட்டிருந்தோம் ட்ரெயின்ல. ஆனா வந்து அந்த பஹல்காம் தாக்குதல் நடந்தனால அந்த டைம்ல வந்து போக முடியல. அடுத்து வந்து நாங்க வந்து பீகாருக்கு வந்து போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம்.
பீகாருக்கு வந்து முக்கியமான தேர்தல், இவிஎம் ஃப்ராட் தரம் பண்ணி எப்படியாச்சும் அவங்க வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. மோடியில இருந்து பிஜேபில இருந்து எல்லாருமே. பகல்காம் தாக்குதல் நடக்குது காஷ்மீர்ல, அத்தனை பேர் வந்து மக்கள் வந்து அப்பாவி மக்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. டூரிஸ்ட் போனவங்கள அங்க வந்து மோடி வந்து அங்க வந்து போகல, அங்க போகாம பீகார் எலெக்ஷனுக்கு நேரா போறாரு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பீகார் வந்து எப்படியாச்சும் வந்து திருமுழு பண்ணி இவிஎம் ஃப்ராட் தரம் பண்ணி ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அங்க வந்து மெனக்கட்டு இருக்காங்க. மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு, நிதிஷ்குமார் மேலேயும் கடுமையான எதிர்ப்பு, பிஜேபி மேலேயும் கடுமையான எதிர்ப்பு. 20 வருஷமா நிதிஷ்குமார் ஆட்சி, அதோட பிஜேபி கூட இப்ப கூட்டணி சேர்ந்தனால பயங்கரமான எதிர்ப்பு அங்க மக்களுக்கு. வேலையின்மை வந்து ரொம்ப அதிகமான அளவுல இருக்கு. மைக்ரேஷன், அங்க இருந்து மக்கள் வந்து வேலை தேடி நாடா ஊரா வந்து ஃபுல்லா மாநிலம் பூரா வந்து எங்க பார்த்தாலும் சுத்த வேண்டிய நிலைமை. பயங்கரமான கடுப்புல மக்கள் இருக்காங்க ஆட்சி மேல, பிஜேபி கூட்டணி ஆட்சி மேல வந்து பயங்கர கடுப்புல இருக்காங்க. இந்த சூழ்நிலையிலையும் எப்படியாச்சும் வந்து பீகார்ல ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதை வீழ்த்தணும் அப்படிங்கறதுனால நாங்க வந்து பீகார் வந்து போய் அங்க வந்து இவிஎம்க்கு எதிராகவும் இன்னும் சில விஷயங்களுக்கு எதிராக நாங்க வந்து தீவிரமான போராட்ட களத்தை வந்து உருவாக்க போறோம். அதை பத்தி அப்பா சொல்லுவோம். பீகார்ல வந்து ஜெயிக்கிறதுக்காக ஏகப்பட்ட சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க பிஜேபி. ஏன்னா ரொம்ப முக்கியமான மாநிலம். இப்போ வந்து வடக்க வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள மாநிலம் தான் பீகார். வந்து வறுமை இருந்தாலும் புத்தர் காலத்துல இருந்தே வந்து அங்க வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா பரப்பப்பட்ட ஒரு மாநிலம் தான். அதனால பீகாரை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும், நேரடியா அதுவும் பிஜேபி நேரடியா அங்க வந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்துடணும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எதிர்ப்பு அதிகமா இருக்கு. பீகார்ல வந்து நிதிஷ்குமார் 20 வருஷமா ஆட்சியில் இருந்ததுனால, அதுல பிஜேபியோட கூட்டணி ஆட்சியில் இருந்ததுனால எதிர்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. அங்க வந்து வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவுக்கு அதிகமா இருக்கு. இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமா இருக்கு, வறுமை அதிகமா இருக்கு, தொழில் வளர்ச்சி பெரிய அளவுக்கு இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து அங்க வந்து ஆட்சி மேல மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு. மத்திய ஆட்சி மேலே எதிர்ப்பு இருக்கு, மாநில ஆட்சி மேலே எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி ரெண்டு ஒரே பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் பீகார்ல. அப்ப ஆட்சி வந்து அங்க தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். முழுக்க இவிஎம் ஃப்ராட் பண்ணி தான் அவனுங்க வந்து அங்க பண்ணி ஆகணும். ஏற்கனவே தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்காங்க. 2020 நடந்த தேர்தலே வந்து இவிஎம் ஃப்ராடு தான். அது பிறகு இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் இவிஎம் ஃப்ராடு தான். அப்ப பெரிய அளவுக்கு இவிஎம் ஃப்ராட் அங்க நடந்துகிட்டு இருக்கு. எதிர்ப்பு இருக்கு, அரசாங்கத்து மேல எதிர்ப்பு இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து அங்க வந்து பீகார்ல தோத்தா, பிஜேபி தோத்தா அதோடைய தாக்கம் வந்து ஃபுல்லா எதிரொலிக்கும். அடுத்தடுத்து வந்து ஏன்னா அடுத்து அஸ்ஸாம் இருக்கு, மேற்கு வங்காளம் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, இந்த மாநில தேர்தல் இருக்கு, அதுக்கடுத்து உத்தரப்பிரதேச தேர்தல், இப்படி தொடர்ச்சியா வந்து எல்லா மாநிலங்கள்லயும் அதோடைய தாக்கம் இருக்கும். அதனால வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்றாங்க. அப்ப இந்த பகல்காம் இஷ்யூ வந்து அவனை இப்ப கையில் எடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தினாங்க. வந்து எல்லையில தீவிரவாதிகள் வந்து பூந்துட்டாங்க, சுற்றுலா போன மக்கள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நாடே பரபரப்பா இருக்கும்போது மோடி நேரடியா பீகாருக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஆனா வந்து அது வந்து பிஜேபிக்கு எதிராக திரும்பிடுச்சு. அது வந்து அட்வர்ஸா மாறிடுச்சு பிஜேபிக்கு அந்த பகல்காம் இஷ்யூங்கிறது. இன்னைக்கு நாடு பூரா மக்கள் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாங்க. எப்படி வந்து தீவிரவாதி உள்ள வந்தா, உனக்கு தெரியாம எப்படி உள்ள வந்தா, அப்போ நீ கையாளாத ஒரு அரசாங்கம் நடத்துறியா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட வடக்க இருக்கவங்க ரொம்ப அதிகமா கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து அந்த பிரச்சனையை வச்சு இவனுக்கு வந்து பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துடலாம்னு சொல்லி யோசிச்சானுங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. உடனே என்ன பண்றானுங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு பிரச்சனை தூக்கி போடுறானுங்க. இவ்வளவு நாளா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தவனுங்க. இன்னும் சொல்ல போனா முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்த 3% பிராமண கும்பலுடைய கட்சி. அது அவனுங்க வந்து பேக்வர்டு ஓபிசிக்கும், எஸ்சிக்கும், எஸ்டிக்கும், மற்ற மக்களுக்கும் 97% மக்களுக்கு வந்து எப்படி கல்வியில வேலை வாய்ப்புகளையும் சமத்துவம் கொடுப்பான், சம உரிமை கொடுப்பான், கொடுக்கவே கூடாதுன்றவனுடைய கொள்கையே. அந்த காலத்துல இருந்தே மண்டல் கமிஷன்ல வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னப்ப எதிர்ப்பு தெரிவிச்சு போராடினவங்க எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம், வேலை வாய்ப்பு கொடுப்போம், இதெல்லாம் சொன்னா யாரு நம்புவா? யாருமே நம்ப போறது இல்ல. ஆனா இதை வச்சு ஜெயிச்சுட்டோம்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லி இவனுக்கு வந்து இப்பவே அதுக்கான கிரவுண்ட் ரெடி பண்றாங்க. ஆக்சுவலா என்ன நிலைமை நாட்டில்ன்றது மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருக்கிற அரசாங்க துறைகளை பூரா காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் அம்பானிக்கு அதானிக்கு வித்துட்டு இருக்கானுங்க. கவர்மெண்ட் செக்டார்ன்றதே கிட்டத்தட்ட இல்லைன்ற ஆகி போச்சு. ராணுவத்துல தான் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு இளைஞர்களுக்கு எல்லாம். இன்னைக்கு அங்கேயும் வந்து அக்னிபாத்ன்ற மாதிரி திட்டம் எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த வேலை வாய்ப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வருஷமா 1,80,000 பேருக்கு மேல ராணுவத்துல வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி ராணுவ ஜெனரல் மேஜர் சொல்றாங்க, ரிட்டையர் ஆன ராணுவ மேஜர் சொல்றாங்க. அந்த போஸ்டை ஃபில்அப் பண்ணல இவனுங்க.
பணத்தை மிச்சம் பண்ணணும்னு சொல்லி ராணுவத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் நிப்பாட்டிட்டானுங்க. அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இருக்கிற வேலை வாய்ப்பை பூரா காலி பண்ணிட்டு இவனுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து என்ன பண்ண போறாங்க? ஒரு ஏமாற்று வேலை அது. இவனுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு வாயில தான் சொல்லியிருக்காங்க. இவனுக்கு எடுக்கிறதுக்குள்ள இருக்கிற மிச்சம் சொச்சம் பூராத்தையும் அம்பானி காதானிக்கு வித்து முடிச்சிருவானுல்ல. அம்பானி காதானிக்கு வித்துட்டா அப்புறம் அங்கவே என்ன இவனுக்கு ரிசர்வேஷன் கேட்க முடியுமா? அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாத்து வேலை. பீகார்ல வந்து மோசடி பண்ணி இவனுக்கு ஜெயிக்கணும், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை ரெடி பண்ணணும். அதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து மக்களுடைய விழிப்புணர்வு, இந்திய மக்களுடைய விழிப்புணர்வு வந்து ரெண்டு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணு வந்து இவனுக்கு ஃப்ராடு அப்படிங்கறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவிஎம்ல ஃப்ராடு பண்ணி தான் வந்து இவனுக்கு ஜெயிக்கிறானுங்க, மற்றபடி இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது இந்தியா பூரா தெரியும். நாடு பூரா போயிட்டு வந்த அனுபவத்துல இருந்து நம்ம சொல்றோம். அதை போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே தெளிவா வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புல்வாமா பகல்காம் தொடர்ச்சியா இவனுக்கு பண்ண இந்த இந்த அரசியல்ல, காஷ்மீரை வச்சுட்டு இவனுக்கு பண்ற இந்த தீவிரவாத அரசியல்ல வந்து இதுலயும் இவனுக்கு வந்து மோசடி பண்றானுங்க. ராணுவத்தையே பலி கொடுக்குறானுங்க, அப்பாவி மக்களை பலி கொடுக்குறானுங்க, தேர்தல் அரசியலுக்காக பண்றானுங்க, மத கலவரத்தை உண்டாக்க பாக்குறானுங்க. இதை வச்சுக்கிட்டு இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்க பாக்குறானுங்க. அப்ப இவனுக்கு வந்து நாட்டை வந்து தொடர்ந்து இவனுக்கு ஆதிக்கம் பண்றதுக்கு, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு, மக்களை முட்டாளாக்குற ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வந்து பிரிச்சாலக்கூடிய ஒரு அரசியலை பண்றானுங்க. அதுக்கு வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்துறானுங்க. இந்த தெளிவு மக்களுக்கு வந்துருச்சு. இதே மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இது இந்த தெளிவு வந்துச்சுன்னா இவனை என்ன அரசியல் பண்ண முடியும்? இதுக்கு மேல என்ன அரசியல் இருக்கு இவனுக்கிட்ட? பிஜேபி ஆர்எஸ்எஸ் முன்னும் அதே அரசியல் பண்ணுவானுங்க. இல்லாட்டி எல்லையில தீவிரவாதம் சொல்லி இந்த பிரச்சனை வச்சு அரசியல் பண்ணுவானுங்க. இல்லைன்னா வந்து இவிஎம் வச்சு ஃப்ராட் பண்ணுவானுங்க. வேற என்ன இருக்கு இவனுக்கிட்ட? மக்களுக்கு இவனுக்கு என்ன பண்றாரு? முழுக்க முழுக்க கொள்ள, எல்லாத்துலயும் கொள்ளை அடிச்சு அம்பானி கதானிக்கும் கார்பரேட்டர்களுக்கு அள்ளி கொடுக்குறானுங்க. அதுல வந்து இவனுங்கெல்லாம் சொகுசா உட்காந்துக்கிட்டு ஒரு கும்பல் தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. வேற என்ன அரசியல் பண்றானுங்க இவனுங்க? அப்ப இந்த கொள்ள கும்பலை எப்படி மக்கள் ஏத்துக்குவான்? இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அப்ப இவனுக்கு அதிகாரத்துல இருந்து தூக்கி எறியணும்னா எதிர்கட்சிகள் தலைமை சரியில்லை, அதான் பிரச்சனை. தயாரா இல்ல அவனுங்க. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருக்கும் புரியுது. இப்ப கேரளா போயிட்டு வந்து நந்தினி குணாவும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமே அதுதான். ஏன்னா அவங்க மலையாளத்துல அச்சிட்டு அங்க வந்து ஏகப்பட்ட பேரை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, கேரள சட்டமன்றத்தில் இவிஎம் பேன் பண்ணிட்டு வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தணும், எலெக்ஷன் ஒழுங்கா நடக்கணும், ஜனநாயகம் வேணும்ல, அப்ப இடதுசாரிகள் இதை கேட்கணும்ல அப்படின்றத வந்து அங்க பேசும்போது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதை யாரு இதுக்கு வாயவே திறக்க மாட்டாங்கன்னா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க. யாரு வந்து அந்த கட்சியை லீட் பண்றாங்களோ அவங்க வந்து இதை பத்தி பேச மாட்டாங்க. காங்கிரஸ்ல இதே நிலைமை தான், கம்யூனிஸ்ட்ல இதே நிலைமை தான், திமுக இதே நிலைமை தான், எல்லா கட்சியிலும் இதே நிலைமை. அப்போ இது பிரச்சனை வந்து மக்களுக்கு தெளிவா புரியுது. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து இவனை வந்து வேற என்ன அரசியல் பண்ண முடியும்? மக்களை இந்த ரெண்டு விஷயத்த மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவிஎம் வச்சு இவனுக்கு பண்றான்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவனுங்க இந்த காஷ்மீர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு, இந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவனுக்கு பண்ற அரசியலும் தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு மேல இவனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிதான் இன்னைக்கு என்ன பண்றானுங்க, ஜாதி பிரச்சனை கொண்டு வராங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அதுல எப்படியாவது ஏமாத்தி பண்ணிடலாமான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம சரியான வியூகம் வைக்கணும். இவனை காலி பண்ணணும் அப்படின்னா வந்து, ஏன்னா முழுக்க முழுக்க சூழ்ச்சி பண்ணி தான் உட்காந்துருக்கானுங்க. இவனால காலி பண்ணி ஆனோம்னா மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுச்சியா வரணும், மக்கள் எழுச்சி உருவாகணும், இவர்களுக்கு எதிராக ஒரு எழுச்சி உருவாகணும். அப்ப அந்த மக்கள் எழுச்சி உருவாகணும்னா சரியான விஷயங்கள் மக்களுக்கு போகணும். ஒரு எந்த ஒரு உலகத்தில் நடந்த புரட்சியா இருந்தாலும் சரியான கருத்துக்கள் தான் வந்து மக்களை வந்து அந்த புரட்சியை நோக்கி தள்ளும், ஒரு மாற்றத்தை நோக்கி தள்ளும். அப்போ ஒரு மக்கள் புரட்சி வராம இவனுங்களை நகர்த்த முடியாது. இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இந்தியாவில். நம்ம அதுக்கு தான் முயற்சி பண்றோம். நாடு பூரா அதுக்கு தான் மக்கள் இந்த கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியா. இன்னைக்கு பீகார் வந்து ஒரு முக்கியமான களம். பீகாருக்கு நம்ம போறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணி டிக்கெட்லாம் நம்ம எடுத்தோம். ஆனா வந்து இந்த பகல்காம் இஷ்யூ வந்ததுனால நம்ம அந்த டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ கேரளா போயிட்டு வந்தோம். மீண்டும் வந்து இப்போ பீகாருக்கு போறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். பீகாருக்கு போகும்போது ஒரு சரியான கருத்துக்களை வந்து சரியான ஒருங்கிணைச்சு அங்க உள்ள மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது முடிவு பண்ணிருக்கோம். பீகார்ல என்ன உண்மையிலே அங்க உள்ள சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்னங்க? ஒண்ணு வந்து இவிஎம் மோசடி, ஃப்ராட் தனம் பண்ணி இவனுக்கு அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட். அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட். முக்கியமா இளைஞர்களுக்கு வேலை கிடையாதுங்க, வறுமை இருக்கு, வேலை இல்லை, நாடு பூரா அலைய வேண்டிய நிலைமை, மைக்ரேஷன். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை.
இந்த பிரச்சனையை ஒருங்கிணைச்சு இணைச்சு அங்க வந்து ஒரு கேம்பெயின் முன்னெடுக்கிறது முடிவு பண்ணிருக்கோம். வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தி இவிஎம் தடை பண்ணு ஒரு முக்கியமான டிமாண்ட். காரணம் ஜனநாயக உரிமை, அடிப்படை உரிமை. அது அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. அப்ப அந்த உரிமைக்காக போராடணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, வேலை வாய்ப்பு உருவாக்கு. அங்கங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கு. இளைஞர்களுக்கு வேலை கொடு. என்னோட உரிமை அது. வேலை தேடி நான் வந்து இங்க நாடு பூரா அலைய முடியாது. இப்ப அங்க இருந்து வேலை தேடி இங்க வர்றான், சவுத்துக்கு வர்றான். சவுத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பூரா அவன் காலி பண்ணிடுறான்னு சொல்லி இங்க பிரச்சனை உருவாது. இங்க இருக்கிறவன் எங்க போவான்? அப்ப இவன் உலகம் புறம் போறதா? அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? அப்போ வந்து இவனை வந்து என்ன பண்றானுங்க? ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு உருவாக்கி தர மாட்டானுங்க, மக்களை கொள்ளையடிப்பானுங்க, விலைவாசி உயர்வு எல்லா வேலையும் கொள்ளையடிப்பானுங்க. ஃபுல்லா கார்பரேட் மயம், நாட்டவே முழுக்க கார்பரேட் கண்ட்ரோல கொண்டு போயிடுவானுங்க. பிராணித்தனம் பண்ணி இவனுங்களே அதிகாரத்தில் இருப்பானுங்க. அப்ப எல்லா பேரும் சாகிறதா இங்க மக்கள் எல்லாம்? அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்ல. அப்ப முடிவு கட்டக்கூடிய ஒரு கேம்பெயின, ஒரு கருத்து பிரச்சாரத்தை நாடு பூரா நடத்தணும். அதுக்கான களமா பீகார்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது முடிவு பண்ணிருக்கோம். வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்து, இவிஎம் தடை பண்ணு, கார்பரேட் கடன்களை வசூல் பண்ணு. முக்கியமான ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு பூரா அந்த கேம்பெயின் நடத்தி இருக்கிறோம். 10,72,000 கோடி ரூபாய் சொல்லி 2022 சொன்ன கணக்கு. இன்னைக்கு கணக்கெல்லாம் பார்த்தா அது 25 லட்சம் கோடி வரைக்கும் போகுது. இந்த 10 வருஷத்துல மட்டும் ஆர்டிஐல ஒரு பதில் சொல்லியிருக்கானுங்க. 24.95 லட்சம் கோடி ரூபாய் சொல்லி 2023 ஒரு கணக்கு கொடுத்திருக்கானுங்க ரிசர்வ் பேங்க். இவனுக்கு பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய கணக்கு ஒரு 15 லட்சம் கோடி இவனுக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க பிஜேபி. எப்படி பார்த்தாலும் ஒரு 20-25 லட்சம் கோடி ரூபாய் வந்து அட்டை போட்டிருக்காங்க, அடிச்சிருக்கானுங்க மக்கள் பணத்தை பேங்க்ல இருந்து. அடிச்சுதான் இன்னைக்கு அம்பானிக்கு அதானிக்கு அதை கடத்தி விட்டு நாடு பூரா இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க. மக்கள் சொத்தை பூராத்தையும், பொது சொத்தை பூராத்தையும் இந்த பணத்தை வச்சுதான் கைப்பற்றிட்டு இருக்கானுங்க. அதை பெருமையா வேற பேசிக்கிறானுங்க. போய் நாங்க துறைமுகத்தை திறந்து வச்சோம், அதானி துறைமுகம் அப்படின்னு சொல்லி மோடி வந்து பெருமையா போய் வந்து கேரளா வரைக்கும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காப்ல. அப்போ இவனுக்கு வந்து அதை வந்து வசூல் பண்ணணும்ல. மக்கள் நீ வசூல் பண்றல, பேங்க்ல கடன் கொடுத்தா வட்டி போடுற, அபராத வட்டி போடுற, ஏடிஎம் 5 ரூபாய்க்கு மேல யூஸ் பண்ணா காசு கட்டுறான்னு சொல்றல நீ. அப்ப இதை பூராத்தையும் வசூல் பண்ணி நீ கார்பரேட் காரனுக்கு நீ வந்து கொடுப்ப, அப்புறம் வார கடன் தள்ளுபடி பண்ணுவ, அப்புறம் திருப்பி மக்கள் வந்து கொள்ளையடிப்ப. இதை வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் பிரச்சனையா, பீகார் எலெக்ஷன் பிரச்சனையா மாத்திரம் முடிவு பண்ணிருக்கோம். பீகார்ல போய் அங்குள்ள மக்களை சந்திக்க போறோம், இளைஞர்களை சந்திக்க போறோம். வாராக்கடனை வசூல் பண்ணணும். கார்பரேட்டுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, குஜராத் கார்பரேட்டுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாராக்கடனை வசூல் பண்ணி அந்த பணத்தை வச்சு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். அங்கங்க உருவாக்கி தரணும், அந்தந்த மாநிலத்தில். இந்தியா பூரா இருக்கக்கூடிய 800 மாவட்டம்னா இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணாலே ஒரு மாவட்டத்துக்கு 2000 கோடி 2500 கோடி ஒதுக்க முடியும். அங்கங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும், இளைஞர்களுக்கு மைக்ரேஷனை தடுக்க முடியும். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நாம வந்து அங்க கிளப்ப போறோம், இளைஞர்கள்ட்ட போய் கிளப்ப போறோம். ஏன்னா இளைஞர்கள் வந்து களத்துக்கு வந்தா தான் மக்கள் புரட்சி எல்லா புரட்சியிலும் இளைஞர்கள் தான் முன்னாடி நின்னாகணும். இந்த சூழ்ச்சி கும்பலை, சதி கும்பலை, மோசடி கும்பலை வந்து அதிகாரத்தில் விட்டு துரத்தி ஒரு மக்களாட்சியை கொண்டு வரணும்னா இவிஎம் பிரச்சனையை முன்னாடி கொண்டு வரணும்னால இளைஞர்கள் நினைச்சாதான் முடியும். இளைஞர்கள் கையில் எடுத்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அப்ப பீகார்ல வந்து நம்ம இந்த கேம்பெயினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னெடுக்க போறோம். வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தணும், இவிஎம் தடை பண்ணணும், கார்பரேட் வாராக்கடனை வசூல் பண்ணணும், இளைஞர்களுக்கு அங்கங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும், மைக்ரேஷனை தடுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வந்து நம்ம வந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறோம். பீகார் பூரா வந்து இந்த கேம்பெயினை பண்றது முடிவு பண்ணிருக்கோம். இவனுக்கு தடுக்கட்டும், பார்த்துக்கலாம். பீகார்ல வந்து நிக்காது. பீகார்ல வந்து அக்டோபர் மாசம் எலெக்ஷன். அப்ப அடுத்து ஒரு 3-4 மாசம் தொடர்ச்சியா இவங்க என்ன பண்றானுங்க, மக்களுக்கு ரியல் இஷ்யூல இருந்து, உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து டைவர்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மக்களை கூட்டு போறாங்க. உண்மையான பிரச்சனை என்ன? பொழைக்கிறதுக்கு வழி இல்லை, வேலை இல்லை, நாடு நாடா ஊர் ஊரா அலைய வேண்டியிருக்கு. அதுக்கு தீர்வு சொல்லு, வழி சொல்லு. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தானே வந்த நீ 11 வருஷத்துல என்ன கிழிச்ச நீ? இந்த கேள்வியை ஒவ்வொரு இளைஞனும் கேட்கணும். மோடியை பார்த்து, பிஜேபி பார்த்து கேட்க வைக்கணும். அந்த கருத்துக்களை அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப எதுவுமே மக்களுக்கு செய்யாம ஒரு கொள்ளையடிக்கிற ஆட்சியை நீ நடத்திக்கிட்டு எப்படி நீ திருப்பி ஜெயிக்கிற? அப்ப மோசடி, இவிஎம் மோசடி பண்ணி நீ ஜெயிக்கிற. அப்ப அந்த மோசடி ஏத்துக்க முடியாது. அப்ப இந்த விஷயங்களை வந்து மக்கள் வந்து பேசணும். இதுதான் ரியல் இஷ்யூ. வாராக்கடன் தள்ளுபடி, கார்பரேட்டுகள் கொள்ள,
வேலையில்லா திண்டாட்டம், மைக்ரேஷன், இவிஎம் மோசடி, இதுதான் உண்மையான பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து பேசாம இதுல இருந்து திசை திருப்புறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, எல்லா அரசியல்வாதியும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. இதை பத்தியே பேச மாட்டாங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மீடியா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மத பிரச்சனை பேசுவானுங்க, ஜாதி பிரச்சனை, இப்படியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயகம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ண வேண்டிய வேலை என்ன? உண்மையான பிரச்சனைகளை விவாத பொருளா மாற்றணும். ரியல் இஷ்யூஸை களத்தை கொண்டு வரணும். தேர்தல் தான் அதுக்கு சரியான காலகட்டம். தேர்தல் காலகட்டத்தில் தான் உண்மையான பிரச்சனைகள் வந்து மக்கள் யோசிப்பாங்க, விவாதிப்பாங்க, அரசியல் பேசுவாங்க. அப்ப பீகார் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய களம். அப்ப அந்த களத்துல வந்து நம்ம இந்த பிரச்சனைகளை, உண்மையான பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் அங்க பிரச்சாரம் பண்ண போறோம். அவனுக்கு தடுக்கட்டும். தடுத்தா வந்து அது இன்னும் இந்த கருத்துக்களுக்கு வலு சேர்க்க நம்முடைய போராட்டம் வலுவாதான் நடக்கும், வலுவாகும். அது பீகாரோட நிக்காது. இந்தியா பூரா தேவையான பிரச்சனை. அந்த பிரச்சாரம் வந்து இது பீகாருக்கான பிரச்சாரம் மட்டும் இல்ல. இந்த பிரச்சனை தான் வந்து அது பஞ்சாப் இளைஞனுக்கு அதே பிரச்சனை தான், வங்காளி இளைஞனுக்கு அதே பிரச்சனை தான், தமிழ்நாட்டு இளைஞனுக்கும், கேரளா இளைஞனுக்கும், குஜராத் இளைஞனுக்கும் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். நாடு பூரா கார்பரேட் கொள்ள நடக்குது. நாடு பூரா அம்பானி, அதானிக்கு தாரவார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாடு பூரா இளைஞர்கள் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். நாடு பூரா இவிஎம் மோசடி நடக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை பூரா வந்து மையப்படுத்தி ஒன்னு சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒரு பிரச்சாரத்தை வந்து நம்ம வலுவா நடத்த ஆரம்பிச்சோம்னா டோட்டலா இந்தியாவோட அரசியலே மாறும், அடிப்படையே மாறும். அதுக்கான ஒரு வியூகத்தை வகுத்திருக்கோம். அதுக்காக தான் வந்து பீகார் போறோம். கூடிய விரைவில் வந்து பீகாருக்கு போய் இந்த பிரச்சாரத்தை அங்க தொடங்க போறோம், தீவிரமா நடத்த போறோம். நாடு பூரா பீகார்ல இருந்து ஆரம்பிச்சு நாடு பூரா இந்த பிரச்சாரத்தை கொண்டு போக போறோம். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி ஆகணும். ஒரு அடிப்படை மாற்றத்தை மக்கள் வாழணும். இது இந்த நாடு வந்து ஏதோ கார்பரேட்டுக்காரங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இந்த பார்ப்பன கும்பலுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், பிறந்த அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கு. அவங்க வேலை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, அவனுடைய கல்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, நியாயமா வாழ்றதுக்கான வழி சொல்றான்னு சொல்லி அரசாங்கத்தை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அந்த முழக்கத்தை எல்லாரும் எழுப்பணும். இவனுடைய திசை திருப்பல்ல இருந்து, இவனுடைய சூழ்ச்சி அரசியல்ல இருந்து மக்கள் வெளியில வரணும். உண்மையான அரசியல், உண்மையான பிரச்சனைகளை மக்கள் பேசணும், கேள்வி கேட்கணும். அதுல இருந்து ஒரு அரசியல் உருவாகணும், புது அரசியல் உருவாகணும். அந்த அரசியல் இந்தியாவுடைய மக்கள் அரசியலா மாறணும். அதை நோக்கி இந்தியாவை நகர்த்தணும். அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தோட நம்ம களத்தில் இறங்க போறோம். மக்கள் வந்து இதுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணணும்.